ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் கவர்க்க சொல்றேன் கதையுடைய ஹெட்டிங் சாக்கடை. ஒரு பாப்பா காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பி அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சான், அம்மா ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்னு. போகலான்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவும் வெளில போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்களாம். வண்டி ஸ்டார்ட்டே ஆகலையாம். அதனால ஸ்கூல் பக்கத்தில் தானே இருக்குது, அதனால நடந்தே போகலான்னு அவங்க அம்மா நடக்க வச்சு போகலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த பாப்பாவையும் நடக்க வச்சுட்டு போனாங்க. பக்கத்து தெரு திரும்பினோன்னே சாக்கடையாக இருந்துச்சான். அதில் செங்கல் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம்னு வச்சுருந்தாங்க. அது மேலே இவங்க அம்மா இந்த பாப்பாவை தூக்கிட்டு மெதுவாக அந்த செங்கல் மேலேயே கால் வச்சு போனாங்களாம். இந்த பாப்பா பார்த்துக்கிட்டே வந்துச்சான். இந்த பக்கம் ஒருத்தர் அப்போ தான் துணி தேய்க்கிறாரு, இந்த பக்கம் அப்போ தான் பழு வளர்க்குறாரு, இந்த பக்கம் அப்போ தான் சாப்பிட்றாங்க, இந்த பக்கம் ஒரு அம்மா புளிக்குது, இது போல் நிறைய இருந்துச்சான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது இவங்க அம்மா கிட்ட இந்த பாப்பா கேட்டுச்சான், அம்மா அம்மா ஏம்மா இந்த தெரு மட்டும் ஒரே சாக்கடையாக இருக்குது, நீ ஏம்மா இந்த தெருவுக்கு வந்த அப்படின்னு கேட்டாங்க. இல்லை பாப்பா, பக்கத்து தெருவு தான், ஆனாலும் நான் போனேன், நேற்றுக்கெல்லாம் நான் வேறு ரூட்டில் போனேன், ஆனால் நடந்து போகணுன்னா இங்கே தான்ப்பா போகணும், அதான்ப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ அம்மா நீங்கள் கார்பரேட்டர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலால, இதை அவங்க தான் சொல்லலான்னா நீங்களும் சொல்லலால அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, அந்த தெருவில் யார் இருக்காலோ அவங்க மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த பாப்பாவும் சொன்னிச்சான், இல்லைம்மா யார் வேணாலும் இதை சொல்லலாம், நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கம்மா, சாக்கடையாக இருக்க இதை க்ளீன் பண்ணி விடுவாங்க அவங்க அப்படின்னு சொன்னோன்னே கல்லெல்லாம் சாக்கடையெல்லாம் முடிஞ்சோன்னே அந்த பாப்பாவை கீழே இறக்கி விட்டு ஃபோனில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போனாங்களாம். அது மாட்டி சரி நீ நல்லா படிச்சுட்டு வாடா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாப்பாவையும் ஸ்கூலுக்கு விட்டு வந்துட்டாங்களாம் வீட்டுக்கு. இவங்களும் சாயந்தரம் மறுபடியும் இவங்க அம்மா வண்டியெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு அந்த பாப்பாவை போய் கூட்டிகிட்டு வரும்போது சொன்னிச்சான் அந்த பாப்பா, அம்மா அம்மா அவங்க அந்த சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்களா, சுத்தமாக இருக்கா இப்போ அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஃபோன் அடித்தோன்னே பண்ணி கொடுத்துட்டாங்க, அழகாக இருக்குதுன்னு சொன்னோன்னே இப்போ நீ வண்டி ரெடி பண்ணிட்டல, நீ அதனால் அந்த வெளியிலே கூப்பிட்டு போறியா, நான் பார்க்கணுன்னு சொன்னோன்னே அந்த வெளியிலே கூப்பிட்டு போனாங்களா இந்த அம்மாவும். அதையும் இவங்க இந்த பாப்பா பார்த்துக்கிட்டே போச்சான். அழகாக இருந்துச்சா ரோடே. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ரோட்டில் எது இருந்தாலும் குப்பையாக இருந்தால் குப்பை தொட்டியில் போடணும் சில பேர். அதே போல் தான் குப்பையாக இருந்தால் குப்பை தொட்டியில் போடுறது போல் சாக்கடை கொஞ்சம் லீக் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு பழகும். அந்த சாக்கடை தண்ணியிலேயே உட்காந்து சாப்பிட்றீங்க, பழு வளர்க்குறீங்க, குளிக்கிறீங்க, அப்போ இந்த உலகத்துக்கும் பழகும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களோட பேசுகிறவங்களுக்கும் பழகும். அதனால் எல்லாருமே கான்வென்ட்டுக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அவங்க சொன்ன உடனே உங்களுக்கு ஃப்ரீயாக கூட பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அழகாக இருக்கணும் ரோடு. சாக்கடை இருந்தால் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்துக்கு பிள்ளை தொட்டுங்க. பாய் பாய்.